சாஸ்திர விசாரத்தோடு தானே தனியாக செய்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அதிசூக்ஷ்மமான விஷயமாக இருக்கின்றது. ஆகவே குரு உபதேசத்தின் மூலமாக அதை அறிய வேண்டும். அதான் ஆச்சாரிய பிரசாதம்னு சொன்னார். குருவினுடைய ஞான உபதேசம், அருள் உபதேசம், சம்பிரதாயமான உபதேசம், கிரமமான உபதேசம், அத்தியாரோப அபவாதம் அப்படிங்கிற கிரமம் என்பதெல்லாம். அவ்வாறு ஒருவன் அறிந்து கொள்கின்ற பொழுது அவனுடைய சம்சாரமானது முழுவதுமாக நீங்குகின்றது. இன்பத் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றவனாக அவன் இருக்கின்றான். எல்லா கர்ம பந்தங்களிலிருந்தும் அவன் முற்றிலும் விடுபட்டவனாக இருக்கின்றான். அவனுடைய இந்திரியங்கள், உலக விஷயங்கள் அவனை மயக்குவது இல்லை, அவனை அடிமைப்படுத்துவது இல்லை. அவைகளிலிருந்து விடுபட்டவனாக அவன் இருக்கிறான். அல்ல, முக்தி என்பது விடுதலை தான். இதிலிருந்து விடுதலை, இந்த இந்திரியங்களிலிருந்து, இந்திரிய விஷயங்களிலிருந்து விடுதலை. அதுதான் ஜீவனை பந்தத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கின்றது. அதிலிருந்து விடுதலை. அதனால் தனக்கு தன்னிடமிருந்தே விடுதலை. இதுவரைக்கும் எதை நான் நினைத்து கொண்டிருந்தானோ அதிலிருந்து விடுதலை. எந்த உலகத்தை சத்தியம் நினைத்து கொண்டிருந்தானோ அந்த உலகத்திலிருந்து அவனுக்கு விடுதலை. உலகத்திலிருந்து விடுதலைனா உலகத்திலிருந்து வரக்கூடிய இன்பத் துன்பங்களிலிருந்து விடுதலை, இருமைகளிலிருந்து விடுதலை. அதற்கப்புறம் அவனுடைய பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரமானது இருக்கும். பிறகு அவன் முக்தியை அடைகின்றான். அதான் 52, 53வது ஸ்லோகங்களில் சொல்கிறார். ஸ்லோகத்தை படிக்கலாம். பிராரப்த கர்ம வேகேன ஜீவன் முக்தோ யதா பவேத் கஞ்சித் காலமனாரப்த கர்மபந்தஸ்ய சங்க்ஷயே நிரஸ்தாதிசயானந்தம் வைஷ்ணவம் பரமம் பதம் புனராவர்த்திரகிதம் கைவல்யம் பிரதிபத்யதே பிராரப்த கர்ம வேகேன ஜீவன் முக்தோ யதா பவேத் கஞ்சித் காலம் அனாரப்த கர்மபந்தஸ்ய சங்க்ஷயே நிரஸ்தாதிசயானந்தம் வைஷ்ணவம் பரமம் பதம் புனராவர்த்திரகிதம் கைவல்யம் பிரதிபத்யதே. பிராரப்த கர்ம வேகேன ஜீவன் முக்தோ யதா பவேத் கஞ்சித் கஞ்சித் காலம் அனாரப்த கர்ம பந்தஸ்ய க்ஷங்ஷயே நிரஸ்த அதிசய ஆனந்தம் வைஷ்ணவம் பரமம் பதம் புனக ஆவர்த்தி ரகிதம் கைவல்யம் பிரதிபத்யதே. கைவல்யத்தை அவன் அடைகின்றான். கைவல்யம்ங்கிறது விதேக முக்தி, பிறவாத நிலையை அடைகின்றான். கேவல பாவம் கைவல்யம், கேவலசிய பாவக கைவல்யம். கேவலம்னாக்கா பிரம்மம், பிரம்மபாவம். கேவலம், கேவலம்னா பிரம்ம, அது மாத்திரம் இருத்தல் என்பது கேவலம்ங்கிறதுக்கு அர்த்தம். அதில் தமிழில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கேவலம்ங்கிறது இல்லை. கேவலம்ங்கிறதுக்கு கேவலமான ஒரு அர்த்தம் வச்சுருக்கோம். அது வேறு. கேவலம்ங்கிற அர்த்தத்தில் கேவலமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கேவலம்னா அது மாத்திரம் அப்படிங்கிற அர்த்தம் கேவலம்னு. இப்போ பிரம்மம் மாத்திரம் இருக்குது என்பதுதான் சாஸ்திரம். ஏகமேவ அத்விதீயம், அது ஒன்று மாத்திரம் இருக்கின்றது. அப்போ அந்த பிரம்மம் மாத்திரமாக இருக்கின்ற தன்மையை, பிரம்மத்தன்மையை, அதனால் கைவல்யம்ங்கிறது பிரம்மத்தன்மையை அவன் அடைகின்றான். அதான் மோட்சம், முக்தி, பிறவாத நிலை, வீடு பேறு என்று சொல்லுகின்றோம். அதான் கைவல்ய நவநீதம்னு பேர் வச்சுருக்கிறார். அந்த கைவல்ய பதத்தை தரக்கூடிய, அது எப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப எளிதாக அதை எடுத்து கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி கைவல்ய நவநீதம்னு தமிழில் நூல் இருக்குது. இந்த கைவல்யம் கேவலத்தன்மை, பிரம்மத்தன்மை, பிரம்மம் மாத்திரமாக பிரம்மமாக இருக்கின்ற
அந்த தன்மை. எப்போ? பிராரப்த கர்ம வேகேன, பிராரப்த கர்ம வேகத்தினால். ஏன்னா அது போய்கொண்டு இருக்குது, அது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அதனால் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல். அப்போ அதனுடைய இலக்கை தாக்கின பிறகும் அதனுடைய வேகம் இருக்கிற வரைக்கும் அது போகும். அந்த விசை இருக்கிற வரைக்கும் அது சிறிது தூரத்துக்கு இலக்கை அடைந்து விட்டாலும், எதற்காக அது எய்யப்பட்டதோ அதனுடைய இலக்கை அடைந்த பிறகும் அதனுடைய வேகம் இருக்கிற வரைக்கும் அது மேற்கொண்டு செல்லும். ஓட்டப்பந்தயம் ஓடுறான்ல, வேகமாக 100 மீட்டர் 500 மீட்டர் ஓடுறாங்க. அப்போ அந்த கோட்டை தொட்ட உடனே அப்படி நின்ற முடியுமா? நிற்க முடியாது. அப்போ அந்த ஓடின வேகத்துக்கு அதுக்கு மேலே ஒரு 10 மீட்டர் போகணும். போய் தான் மெதுவாக ஸ்லோவாகி நிற்கணும். வேகம் குறைந்து அப்புறம் நிற்கிறதுங்கிற வரும். அந்த மாதிரி இந்த பிராரப்தம் ஏற்கனவே செயல்பட தொடங்கியது, அது இருக்கிற வரைக்கும் போய்கொண்டிருப்பார்கள். பிறவியினுடைய லட்சியத்தை அடைந்து விட்டாலும் அதன் பிறகும் இருக்கும். எனக்கு பிராரப்த கர்மம் மட்டும் அனுபவித்து தான் தீரணும். மற்ற சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா அது ஞானத்தினால் நாசமாகி விடுகின்றது. இந்த பிராரப்த கர்மாவும் கூட நாசமாயிருது. அவனை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. சரீரத்துக்கு இருக்கிறது இருக்குது, அவ்வளோதான். அந்த பிராரப்த கர்மம் எனக்குன்னு நினைக்க மாட்டேன். பிராரப்த கர்மம் சரீரத்துக்கானது. சரீரம் அது செய்ததை அது அனுபவிக்கின்றது. இப்போ சஞ்சித கர்மா இருக்கு, அது அனுபவித்து தானே தீரணும்னா அது இன்னும் செயல்பட தொடங்கலை. அது அனுபவிக்காமலே அது ஞானத்தினால் அது எரிக்கப்பட்டு விடுகின்றது, இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அதுக்கப்புறம் அந்த கர்ம பலன் போய் சேருவதற்கு இடம் இல்லை. ஏற்கனவே இவன்கிட்ட வந்தது இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஞானத்திற்கு பிறகு அந்த ஜீவன்கிறது இல்லாமல் போய்விடுகிறார். நான்கிற கர்த்தா இல்லாமல் போகிறான்ல. ஆத்ம ஞானத்திற்கு பிறகு நான் செய்பவன் அப்படின்னு சரீரத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு ஜீவபாவம் இருந்தது, ஒரு கர்த்திருவ புத்தியானது இருந்தது, கர்த்தா போக்தாங்கிற எண்ணம் இருந்தது. அந்த கர்த்தா போக்தா எண்ணம் தான் சம்சாரத்திற்கு காரணம். அதான் கர்ம பலனை கொண்டு வந்து சேர்க்குது. கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லைன்னா கர்மா பண்ணாலும் அதற்கான பலன் இல்லை. கர்த்திருவம் போக்திருத்துவம் இருக்கிற வரைக்கும் கர்ம பலன் வரும். கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லைன்னா அந்த கர்த்தாவே இல்லைன்னு ஆகிறது. நான் ஆத்மாங்கிற பொழுது நான் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை என்று அவன் இருக்கின்றான். அதுக்கு பிறகு சரீரம் இருந்து செயல்களை செய்தாலும் நான் செய்கிறேன்னு நினைக்கிறது இல்லை. ஆத்மா, நான் ஆத்மா, அது எதையும் செய்வது இல்லைங்கிற எண்ணம் இருக்குது. ஆகவே ஏற்கனவே நான் கர்த்தா என்று அவன் கருதி இருக்கிற பொழுது செய்த அந்த பலன்களெல்லாம் அந்த கர்த்தா இல்லை என்பதனால் அது போய் சேருவதற்கு இடம் இல்லாமல் அது அழிந்து விடுகிறது. ஆனால் குற்றம் பண்ணார், அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தது. அது முடிகிறதுக்கு 15-20 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே இவரோட கதை முடிஞ்சிருச்சுன்னா, ஆளே போயிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த வழக்கை விசாரணை பண்ணி தீர்ப்பு யாருக்கு கொடுக்கறது? அவ்வளோதானே. தீர்ப்பு குற்றம் பண்ண ஆள் போயிட்டான்னாக்க அவ்வளோதான், வழக்கே முடிஞ்சு போச்சு. குற்றம் நடந்ததாக இருக்கலாம், அதனால் யாரோ பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. ஆனால் குற்றம் செய்தவன் இல்லைங்கிற பொழுது அதற்கு மேலே மரண தண்டனை, ஆயுள் தண்டனைனா அவன் எப்போயோ முடிஞ்சு போயிட்டான். அதனால் மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ வேறு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. அவ்வளோதான், அந்த கேஸு அதோட முடிந்து விட்டது. ஏன்னா அது விசாரணை பண்ணி தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பதற்கான ஆள் இல்லை. அதே மாதிரி அந்த கர்மா செய்தவன் இருந்தால் அதற்கான பலன் வரும். செய்தவனே இல்லாமல் போன பிறகு அந்த கர்ம பலன் எங்கே போகும்? அதில் போய் சேருவதற்கு இடம் இல்லாமல் அது அழிந்து விடுகின்றது. அதனால் சஞ்சிதம் அப்படி இல்லாமல் போய்விடுகிறது. ஆகாமி இவர் செய்கிற பொழுதும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லை. ஆகவே ஆகாமி கர்ம பலன் உண்டாவதே இல்லை. இருந்தாலும் சாஸ்திரம் அதை யார் அந்த ஞானியை புகழ்கிறார்களோ அவருக்கு போகும், யார் நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பாப பலன் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதற்கு மேலே விரிவான விளக்கம் தத்துவ போதத்தில் வரப்போகிறது. அதனால் அங்கே சாமிஜி சொல்லுவாங்க. அதனால் இப்படி சஞ்சிதம் ஆகாமி ரெண்டும் இல்லைன்னா மிச்சமாக இருக்கிறது பிராரப்தம். அது ஏற்கனவே செயல்பட தொடங்கியதுங்கிறதுனால சரீரம் இருக்குது. சரீரம் இருக்கிற வரைக்கும் அது வரும், அதை அனுபவிக்கணும். அதுவும் போச்சுன்னா ஞானம் வந்தோன்னே ஆள் போயிடுவான் தானே. பகவான் வேணும்னு தான் வச்சுருக்கிறார், அது இருக்கட்டும் தான் வச்சுருக்கிறார். இல்லைன்னா குரு பரம்பரையே இருக்காது. குரு பரம்பரையே இருக்காது. ஞானம் வந்த உடனே அவர் முக்தி அடைஞ்சிட்டாருன்னா குரு உபதேசம் பண்ணுறார். ஒரு குரு உபதேசம் பண்ண முடியாதுன்னு தெரியாது, குருவே இருக்க மாட்டார். யார் உபதேசம் பண்ணுறதுக்கு இருப்பார்? அப்படி இருந்தாருனாக்கா அவர் ஞானம் அடையாதவராக இருப்பார்.
அவர்கிட்ட உபதேசம் வாங்குற ஆளும் ஞானம் அடைவானன்னு தெரியாது. ஞானம் அடைந்த உடனே அவன் போயிடுவான்னாக்கா அடுத்த தலைமுறைக்கு யார் சொல்கிறது? ஏற்கனவே வேதாந்தத்துக்கு ஆள் வர மாட்டேங்கிறான். ஞானம் அடைஞ்ச என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா நீ வீட்டுக்கு போகிறக்கு ஆள் இருக்க மாட்டேன்னா அதனால் வரமாட்டார், ஆளே இருக்காது. இப்போயே வீட்டுக்கு போகல, உண்மையிலே ஞானம் அடைஞ்சிட்டா வீட்டுக்கு போகிற ஆள் இருக்க மாட்டான். சரீரம் வேறு ஏதோ தான் போகுது, அந்த ஜீவன் இல்லாமல் போயிடுவான். ஆனால் அது வேறு, சரீரமே இல்லாமல் போயிடும்னா, அந்த சரீரமே இல்லாமல் போயிடும்னாக்கா அது குரு சிஷ்ய பரம்பரையே வர முடியாது. அதனால் பகவான் இருக்கட்டும்னு வச்சிருக்கிறார். அது இருந்தாலும் இவருக்கு அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை. அதனால் பிராரப்தம் இருந்தாலும், சரீரம் இன்பத் துன்பங்களை அனுபவித்தாலும், அதற்கு பசிதாகம் முதலானவை இருந்தாலும் அதனால் இவருக்கு கூடுதலான சுகமோ அல்லது நஷ்டமோ இழப்போ துக்கமோ ஏற்படுவது இல்லை. அதற்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அதற்கு முன்னாடி இருந்த பொழுது என்னுடையதுன்னு நினைத்தார். இங்கே சரீரத்துடையது, சரீரத்துக்கான பசிதாகம் மற்ற எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே செய்த வினைப்பயன் அது அடைகின்றது, அது அனுபவிக்கின்றது. நான் அது அல்ல அப்படின்னு சாட்சியாக இருக்கின்றார். சரீரத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்று அபிமானமானது இல்லாமல் போய்விடுகிறது. அதன் பிறகும் ஒரு நான் இருக்கலாம், ஆனால் அது அந்த அகங்காரமான நான் கிடையாது. அதுக்கு பாதித்த அகங்காரம்னு பேர். ஆத்ம ஞானத்திற்கு பிறகும் அவர் சரீரத்தில் இருக்கிறார். இப்போ சரீரத்தில் இருக்கிற பொழுது ஒரு விவகாரம் இருக்குது. ஏதோ பொறுப்பு கடமை, குடும்பத்தில் இருக்கலாம், குடும்பத் தலைவராக இருக்கலாம், இல்லை ஆசிரம தலைவராக ஆசிரமத்தில் இருக்கலாம், சன்னியாசியாக இப்படி இருக்கலாம். ஞானத்திற்கு பிறகு விவகாரம் இருக்குது, சரீரம் இருக்குது. அந்த விவகாரத்தை அவர் செய்தாலும் அங்கே அப்படி செய்கின்ற பொழுது நான்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். நான்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கல்ல, சரீரம் இருந்தால் நான் சொல்கிறதுக்கு என்ன. ஆனால் அந்த நான் சத்தியமாக அவர்களை அதற்கு சத்தியத்துவம் கொடுத்து நான் நினைக்கிறது இல்லை. அதான் வித்தியாசம். நான்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், விவகாரம் பண்ணலாம். ஆனால் அந்த நான், அந்த அகங்காரம், நான் சொல்கிறேன் நீ செய் அல்லது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பாதித்த அகங்காரம்னு பேர். அது அவரை பந்தப்படுத்தாத அகங்காரம். அகங்காரம் இருக்குது, அதனால் அவர் கட்டுதல் பந்தத்தை அடைவது இல்லை. கயிறு இருக்குது, எரிந்த கயிறுனா, எரிந்த கயிறு அப்படியே பார்க்குறதுக்கு கயிறு மாதிரியே இருக்கும், ஆனால் அது எடுத்து பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி இவருடைய விவகார ஞானத்திற்கு பிறகு விவகாரம் இருக்கிற பொழுது ஒரு அகங்காரமாக நான் செய்கிறேன், அதை செய்யன்னு அவர் கட்டளை இட்டாலும் அது வாஸ்தவமாக அது தன்னுடையது, நான் ஆத்மா, நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணமானது இருக்காது. விவகாரத்துக்காக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. எப்படி சினிமாவில் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டவன் அந்த கதாபாத்திரமாக இருந்து நடிக்கிற பொழுது அதுக்கு ஒரு பெயர் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும். அதை நான் என்று அவன் விவகாரத்தில் பயன்படுத்தி கொண்டு இருப்பான். ஆனால் வாஸ்தவமான நான் அப்படின்னு அதை நினைப்பானே, அந்த கதாபாத்திரத்தை நான் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறேன், நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன்னா, நான் பிச்சைக்காரன் உண்மையிலே நினைப்பானான்னா? உண்மையிலே நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் வாஸ்தவமாக இல்லை, அவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் அவனுக்கு தெரியும். அந்த கதாபாத்திரத்துக்காக தற்காலிகமாக இந்த பெயரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ அது பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். அதனால் அது விவகாரத்துக்கானது, தற்காலிகமானது, வாஸ்தவம் இல்லை. இப்போ நம்ம விவகாரம் போன்ற பொழுதே பல பெயர்கள் நமக்கு இருக்குது. நம்மளை சுற்றி பல உறவுகள் இருக்கிற பொழுது ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு பெயரில் நம்மளை அழைக்கிறாங்க. புத்திரன்னா, இல்லை அப்பா, இல்லை கணவன், மனைவி, மாமா, அத்தை, பல பெயர்கள் வருதில்ல. சித்தி. ஒரே ஆளுக்கு எழுத்தாப்படி இருக்கிறவர் என்ன உறவோ அதுக்கேற்ற மாதிரி இவருக்கான பெயர் மாறுது. வேறு பெயர்களில் வேறு உறவுகள் சொல்லி அழைக்கிறாங்க. உண்மையிலே ஒரு வாஸ்தவமாக அம்மாவா, அப்பாவா, இல்லை பையனா, மாமாவா, சித்தப்பாவா, அத்தையா, என்ன எது கரெக்டு? ஒரேயா? அப்போ என்னென்ன, எதுவுமே இல்லைங்கிறது தான் கரெக்டு. அந்த எழுத்தாப்படி என்ன யார் வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெயர் தற்காலிகமாக வருதே ஒழிய, அதே இது அலுவலகத்துக்கு போனால், பொது இடத்துக்கு போனாக்கா அங்கே வேறு பெயர்கள் வருது. அங்கே பாஸாக இருந்தாக்கா முதலாளின்னு இருக்கிறார், இல்லை வாட்ச்மேனாக இருந்தால் வாட்ச்மேனுங்கிற பேர் வருது. அவர் என்ன வாஸ்தவமாகவே வாட்ச்மேனாக, பிறந்ததுலேருந்து வாட்ச்மேனாகவே இருக்கிறாருன்னா இல்லையே. அப்போ அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்தில் அந்த பெயர், சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய விவகாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அடையாளம் வருது. பஸ்ஸில் போனால் என்னென்ன டிக்கெட்டுன்னா, பஸ்ஸில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் என்னன்னா செக்கர் நிறுத்துறா, பின்னாடி ஒரு டிக்கெட்டு வருது நிறுத்துனா, அவர் பெரிய என்னவாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு டிக்கெட் கணக்கு 2 ரூபா மதிப்பு, அவ்வளோதான். ஒரு டிக்கெட் வருது, அவ்வளோதான். அங்கே வரதா கன்சியூமரோ இல்லை கஸ்டமரோ வேறு பேர்கள் இருக்குது.
இதில் எது அவருடைய உண்மையான முகம்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே அவர் கிடையாது. அந்த உறவு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேர் இருக்குமே ஒழிய, அந்த உறவு இல்லைன்னா அதுக்கு மேலே அந்த பேர் இல்லையே, அந்த பேருக்கு மதிப்பு இல்லையே. இப்போ எதுவுமே அது அவருடைய வாஸ்தவமான ஸ்வரூபம் இல்லை. அதே மாதிரி தான் இந்த சரீரங்கிறதும் வாஸ்தவமான ஸ்வரூபம் கிடையாது. நான் ஆண்கிறதோ பெண்கிறதோ அல்லது இன்ன ஜாதி இன்ன குலம் கோத்திரம் வேறு என்னெல்லாம் அடையாளம் வச்சுருக்கிறோமோ அது எதுவுமே வாஸ்தவமானது இல்லை. ஏன்னா அந்தந்த நேரத்தில் இருக்கிற போது தான் இருக்குது. விழித்திருக்கிற பொழுது சரீரத்தோட அபிமானம் கொண்டு இருந்தால் தானே அது இருக்குது. கனவுக்கு போயிட்டா இருக்கான்னு இல்லையே, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா இல்லை, சரீரத்தை விட்டு ஆள் போயிட்டாக்க இல்லை. அப்போ அது தற்காலிகமாக அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு தற்காலிகமான அடையாளம், ஒரு பெயர். அதனால் அந்த சரீரங்கிறதே அப்படி ஒரு அடையாளம் தான். இந்த சரீரத்தில் இருக்கிற போது மனிதன், போன பிறவியில் எந்த சரீரத்தில் இருந்தன், அப்போ என்ன மனிதன் சொல்கிறதுக்கு இல்லையா, அப்போ என்னவாக இருந்தோம்னு தெரியலை, அதனால பரவாயில்ல. அப்போ போன பிறவிகளில் நம்ம எந்த சரீரத்தில் அபிமானம் கொண்டு என்ன பேரோடு இருந்தோங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு அது நினைவில் பகவான் வைக்கலைங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. அதனால் அதெல்லாம் சரீரம் சார்ந்தது, தற்காலிகமானது. இது எதுவும் என்னுடைய வாஸ்தவமான ஸ்வரூபங்கிறது இல்லை. அதனால் இப்படி பிராரப்தத்தினால அந்த நேரத்தில் எதை வருதோ அதை அவர் செய்கின்றார். சென்றது கருதார், நாளை சேர்வது நினையார், கண்முன் நின்றது புசிப்பார், சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். கைவல்ய மனிதன் தான். போனதை பற்றி கவலைப்பட மாட்டார், நாளைக்கு என்ன வருமோன்னு நினைக்க மாட்டார். இன்றைக்கி என்ன வருதோ அதை செய்து கொண்டு, இப்பொழுது என்னவோ அந்த நேரத்தில் அதுவாக இருந்து கொண்டு அப்படி விவகாரத்தை நடத்துவார். அதனால் அப்படி விவகாரம் பண்ணுற பொழுது நான் நீ என்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் அது சத்தியத்துவமுடைய வார்த்தை அல்ல, அஞ்ஞானி பயன்படுத்துகிற மாதிரி அது இல்லை. அது அகங்காரமாக அவரை பந்தப்படுத்தக்கூடியதாக அந்த வார்த்தையானது இருக்காது. அதான் வித்தியாசம். அதில் பிராரப்த கர்ம வேகேன, பிராரப்த கர்ம வேகத்தினால் கஞ்சித்து காலம், கஷ்டித்து அல்லது கஞ்சித்து காலம் ஜீவன் முக்தனாக இருந்து அவர் அந்த ஞானத்திற்கு பிறகு பிராரப்தம் எவ்வளவு காலம் இருக்கோ அந்த காலம், நல்லா கஞ்சித் காலம்னு சொல்லியிருக்கார். கஞ்சித் காலம்னா சில காலம். அந்த சில காலம் எவ்வளவுன்னு அது தெரியாது. அது 6 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம், 50 வருஷமாக கூட இருக்கலாம். அதனால் அது தெரியாது, அது இருக்குது. அதனால் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அது சென்று கொண்டு இருக்கும், போய்கொண்டு இருக்கும். ஆனால் அவர் ஜீவன் முக்தராக இருக்கிறார். அப்போ ஜீவித்து கொண்டு இருக்கின்ற பொழுதே, அந்த சரீரம் இருக்கின்ற பொழுதே அவர் சரீரத்தினால் பந்தப்படாதவராக, பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்தவராக இருக்கிறார். அதனால் முக்தன். சரீரத்தில் இருக்கிறதுனால ஜீவன், அதே சமயம் அதிலிருந்து பந்தத்தை அடையாதவர்ங்கிறதுனால முக்தன். அதனால் ஜீவன் முக்தன், ஜீவனேவ முக்தக, ஜீவித்து கொண்டு இருக்கிற பொழுதே முக்தனாக இருக்கிறவர். எப்பொழுது அவ்வாறு இருக்கின்றாரோ அதன் பின், அந்த பிறகு அனாரப்த பந்தஸ்ய, அனாரப்தம்னா ஆரப்தம் அனாரப்தம், ஆரப்தம்ங்கிறது பிராரப்தம் தான், பிராரப்தத்துக்கு வேறான, அதாங்க சொல்கிறார். அனாரப்த கர்ம பந்தஸ்ய, அப்போ சங்ஷயே, சம்ஷயேனாக்க நன்றாக நசித்து விட்டதினால், இந்த அனாரப்த கர்மமானது நசித்து விட்டதினால். அனாரப்த கர்மம்னா பிராரப்தம் அல்லாத மற்ற 2 கர்மம். ஆரப்தம்ங்கிறது ஆரப்தம், ஆரப்தம் தான் பிராரப்தம். அனாரப்தம்னா அதற்கு வேறானது. இப்போ பிராரப்தத்துக்கு வேறானது சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா. இந்த சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா ரெண்டுமே ஞானத்தினால் நசிக்கப்பட்டு விட்டதினால், அதாவது சங்ஷயே ஞானாக்னி தக்த கர்மானம்னா, ஞான அக்னியானது எல்லா கர்மாக்களையும் எரித்து விடுகின்றது. அப்படி இவருடைய பிராரப்த கர்மம், இந்த சஞ்சித கர்மமானது எரிக்கப்பட்டு விட்டபடியால் நிரஸ்த அதிசய ஆனந்தம், அந்த நிரஸ்த அதிசய ஆனந்தத்தை அடைந்தவராக அனுபவித்து கொண்டிருப்பவராக. ஆனந்தம் அதிசய ஆனந்தம், நிரஸ்த அதிசய ஆனந்தம் ஒப்பு உயர்வற்ற ஆனந்தம். தமிழில் சொன்னால் அந்த ஆனந்தத்துக்கு சமமாகவோ அதற்கு மேலாகவோ இன்னொரு ஆனந்தம் இல்லை. இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது எல்லா லோகங்கள்லேயும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும் பிரம்மா வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தங்கள்லேயே
அந்த ஆனந்தத்தை விட பல மடங்கு மேலான ஆனந்தம் ஆத்ம ஞானி அனுபவிக்கிறான். ஆனந்த மீமாம்சா தைத்திரிய உபனிஷத்தில் அதை பற்றி விரிவாகவே சொல்லுகின்றது. என்னெல்லாம் உலகத்தில் எப்படியெல்லாம் ஆனந்தம் இருக்கோ அதை விட 100 மடங்கு ஆனந்தத்தை இந்த ஞானி அனுபவிக்கின்றான். அதனால் ஒப்பு உயர்வற்ற ஆனந்தம், மேலான ஆனந்தம். மற்ற லௌகிக்க ஆனந்தமெல்லாம் அதற்கு சமமாகவோ மேலாகவோ இன்னொன்று இருக்குது. என்னதான் செல்வம் வச்சுருந்தாலும், இல்லை காரு பைக்கு வாழ்க்கை வசதிகள் இருந்தாலும், அதற்கு மேலே அடுத்த வெர்ஷன் வருதே, அடுத்த வெர்ஷன் அதற்கு மேலே மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அப்படி இருக்கிறதும் அனித்தியமானதாக இருக்கின்றது, மாறி போய் விடுகின்றது. ஆனால் இது அழிவில்லாத நிரந்தரமான நித்தியமான பூர்ணமான ஒப்பு உயர்வற்ற ஆனந்தம், அந்த மேலான ஆனந்தம். ஏன்னா இது எதையும் புறப்பொருளை சார்ந்து இருக்கக்கூடிய ஆனந்தம் இல்லை, சொரூப ஆனந்தம், பூர்ண ஆனந்தம். அப்படி இருக்கின்றார். நிரஸ்த அதிசய ஆனந்தம், ஒப்பற்ற ஆனந்தத்தை அனுபவிப்பவராக, ஒரு நிறைவான மனதை உடையவராக. அதான் சாமிஜி அமைதியான ஆனந்தம்ங்கிற, அனைவருக்கும் அமைதியான ஆனந்தம். ஏன்னா சாதாரண லௌகிக்க ஆனந்தம்னா ஆர்ப்பாட்டமான ஆனந்தமாக இருக்குது. ஒரு பொருள் கிடைச்சோடனே, ஒரு பெற்றி கிடைச்சோடனே கத்துறான், அப்புறம் அதுக்கு மேலே பார்ட்டியெல்லாம் இருக்குது, அது அப்புறம் நடக்கிறது. அப்போ அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தமும் இவனுடைய மன அமைதியை மாற்றுவதாக இருக்குது. ஒரு கிடைச்ச உடனே, ஏன்னா அது வரைக்கும் அது காமம் ஆசையினால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு துடிப்போடு இருந்தது. கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே அது ஒரு பெரிய மனதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இதாகிருக்கு. கிடைக்கலைன்னாக்கா பெரிய துக்கமாக இருக்குது. ரெண்டுமே மனதுடைய அமைதியை பாதிக்கின்றது. இயல்பாக இருக்கக்கூடிய அமைதியை ஒரு சந்தோஷம் வந்தாலும் கெடுக்குது, ஒரு சோகம் வந்தாலும் கெடுக்குது. ஆனால் இந்த சொரூபானந்தம் அது புறத்திலிருந்து வருவது அல்ல. அதனால் மன அமைதி மாறாமல் அப்படியே இருக்குது. அதனால் தன்னுடைய மன அமைதி மாறாமல் எப்பொழுதும் அந்த ஆனந்தத்தை அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். மன அமைதி மாறினாலும் அது மனதோட பிரச்சனைன்னு, தன்னுடைய ஆனந்தம் மாறாதவராக அவர் இருக்கின்றார். அதான் மனதோட அமைதியை சார்ந்து இந்த ஆனந்தம் இல்லை. இப்போ இந்த ஆனந்தம் நமக்கு புரிந்து கொண்டு அனுபவிக்கப்பட்ட மனசில் அமைதி இயல்பாகவே இருக்கும். அதனால் அமைதியான ஆனந்தம்னா ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான ஆனந்தம், சொரூபமான ஆனந்தம், ஒப்பு உயர்வற்ற ஆனந்தம். அதை அவர் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். அதனால் ஜீவன் முக்தன் அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் மரணப்பரியந்தம் நம்ம அனுபவிக்கிற இந்த ஆனந்தம் தான், அந்த ஒப்புயர்வற்ற ஆனந்தம் தான். ஏன்னா அப்புறம் மரணம் அடைஞ்சு போயிட்டால் ஆனந்தத்தை சரீரம் இருக்காது, அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிரம்மமாக ஆகிவிடுவார். அங்கே ஆனந்தத்தை அனுபவிக்கிறவரே இருக்க மாட்டார். அதனால் இருக்கிற வரைக்கும் தான் ஞானத்தினுடைய அதுக்காகவாவது இருக்கணும், அதுக்காகவாவது சரீரம். ஏன்னா இதுவரைக்கும் அந்த சரீரத்தை வைத்து கொண்டு துக்கத்தை அனுபவித்தாரோ, அதுக்கப்புறம் அதிலேருந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கணும்ல. கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அதை அனுபவிக்கிறதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாருண்ணா. அனுபவிக்கணும், பணம் வாழ்க்கை வசதியெல்லாம் அனுபவிக்கணும்னு தான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறார். ஆனால் பணம் சம்பாதிச்சு எல்லாம் வந்துருச்சு, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லைனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. அதனால் ஜீவன் முக்திக்கு அப்புறம் அவர் ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு அந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அதெல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கின்றார். அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நிரஸ்த அதிசய ஆனந்த ஸ்வரூபமாக ஆனந்தத்தை இயல்பாக கொண்டவராக. அதுக்கப்புறம் புனராவருத்தி ரகிதம் வைஷ்ணவம் கைவல்யம் பரமம் பதம் பிரதிபத்தியதே. அந்த பிராரப்தம் முடிஞ்சு சரீரம் போகின்ற பொழுது திரும்பி வாராத நிலை, புனக ஆவர்த்தி ரகிதம், மீண்டும் வருதல் இல்லாதன, இன்னொரு பிறவி இன்னொரு சரீரத்தை அடைதல் இல்லாத, பிறவியை அடையாத பிறவாத நிலை, சம்சாரத்திற்கு மீண்டும் வருதல் என்பது இல்லாததாகவும். அப்புறம் அது எப்படி இருக்குது? வைஷ்ணவம்னா விஷ்ணு பதம், அதான் விஷ்ணு பதம். வைஷ்ணவம் மகாவிஷ்ணு எந்த ஆனந்தத்தில் அவர் யோக நித்திரையில் இருக்கிறாரோ, சகல பிரபஞ்சத்தையும் அவர் சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அதே சமயம் எந்த விகாரமும் இல்லாமல் ஒரு பாட்டுக்கு அமைதியாக இருக்கின்றார். அந்த விஷ்ணுவனுடைய பதம், விஷ்ணுங்கிறது பிரம்மங்கிறது சர்வ வியாபகமான பிரம்மம்னு நிர்குணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை மகாவிஷ்ணுவனுடைய அந்த பதம்னா, ஏன்னா முன்னாடி ஆரம்பிக்கிற பொழுது குரு ஸ்தோத்திரம் என்ன சொல்லியிருக்காரு? எஸ்ய பிரசாதாத் அகமேவ விஷ்ணுஹூனா. அதனால் யாருடைய அனுகிரகத்தினால நானே விஷ்ணுவாக ஆனேனோனா. அப்போ அந்த வைஷ்ணவம் பதத்தை நான் அடைந்திருக்கிறேன், அந்த வைஷ்ணவம் பதத்தை அவரும் அடைவார்னா. மகா வாக்கிய விசாரத்தினால யார் இதை படிக்கிறார்களோ, அந்த ஞானத்தை பெறுகிறார்களோ, அவர்கள்
அந்த நானே சர்வம். அப்போ நானே அகமேவ விஷ்ணு நானே மையேவ சர்வம் பரிகல்பிதம் சேனா. அப்போ என்னது அங்கே விஷ்ணுங்கிற சங்கச்சக்கர கதாதாரியை சொல்லலை, பிரம்மங்கிறத சொல்கிறார். பிரம்மமாகிய என்னிடத்தில் சகலமும் கல்பிக்கப்பட்டிருக்கின்றதோ அப்படிங்கிறது. ஆனால் அந்த பிரம்மத்தன்மையை பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றார். அதுதான் கைவல்யம் பதம். அதனால் அது கைவல்யம் பதம். பரமம்னா மேலான பதம், மேலான நிலை, உயர்ந்த நிலை, பிறவாத நிலை, மோட்ச நிலை. பிரதிபத்தியத்தை அடைகின்றார். அப்போ விதேக முக்தியை அடைகின்றார். மீண்டும் தேகத்தை எடுக்கிறது இல்லை, அதான் விதேகம். தேகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட இல்லை. இந்த சாதாரணமாக ஒரு தேகத்திலிருந்து விடுபட்டால் அடுத்த தேகம் ரெடியாக இருக்குது, அடுத்த பிரேத சரீரம் அங்கே ரெடியாக இருக்குது, இன்னொரு அடுத்தடுத்த சரீரங்கள் அடுத்து ரெடியாக இருக்குது. இவர் எந்த சரீரத்துக்குள்ளேயும் போகிறது இல்லை, மரணத்துக்கு பிறகு போகிறதுங்கிறதே இல்லை. அதனால் அகதி. புண்ணியம் பண்ணியிருந்தால் ஊர்துவகதி, பாப்பம் பண்ணியிருந்தால் அதோகதி. இவர் என்னன்னா போகிறதுக்கு எங்கேயும் போகிறதே இல்லை. ஆனால் அகதி. என்னது, எப்படி இந்த ஸ்தூல சரீரம் மரணத்தில் பிரிஞ்சு பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகிறதோ அதே மாதிரி அந்த சூக்ஷ்ம சரீரமும் பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகிறது. சூக்ஷ்ம சரீரம் தான் அடுத்த சரீரத்துக்கு போகிறது. இந்த சூக்ஷ்ம சரீரமும் ஒரு ஜீவன் முக்தனுடைய மரணத்தில் அது பிரிந்து சூக்ஷ்ம பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகிறது. அந்த காரண சரீரத்தினுடைய ஆவரண சக்தி ஏற்கனவே ஞானத்தினால் நீக்கப்பட்டு விட்டது. விக்ஷேப சக்தி அதற்கு வேலை இல்லை, அதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அவர் பிறப்பதற்கான சரீரமே இல்லை. அந்த சரீரம் தோன்றுவதற்கு காரணமான புண்ணிய பாபம் இல்லை, அதை செய்தவன் இல்லை, எதுவும் இல்லை. பிரம்மம் மாத்திரமாக அவர் இருக்கிறார். அதான் கைவல்யம். அதான் பரமம் பதம், ஒப்பற்ற மேலான பதம். வேறு எந்த பதமாக இருந்தாலும் பிரம்மலோகம், தேவலோகம், வேறு எங்கே போனாலும் திரும்பி வருதல் நிலை, இதான் திரும்பி வாராத நிலை. அதனால் பரமம் பதம், உயர்வற்ற பதம், மோட்ச பதம். அதை அவர் அடைகின்றார். அதனால் இது இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம். இந்த ஞானம் எப்படி வரும்? மகா வாக்கிய விசாரத்தினால் ஏற்பட்ட ஞானம், அத்வைத ஞானம். இப்படி இந்த ஞான சாதனையும் சொல்லி, ஞான சாதனம் என்னது? சாதன சதுஷ்டயம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அதை சொல்லி ஞான பலன் ஜீவன் முக்தி, விதேக முக்தி என்று சொல்லி இந்த கிரந்தத்தை நிறைவு செய்திருக்கின்றார் ஆச்சாரியர். ஒரு சிறு கிரந்தம், ரொம்ப அழகான ஒரே ஒரு விஷயம், மகா வாக்கியம். அதுவும் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை அழகாக விவரித்து சொல்லி இருக்கின்றார். என்னுடைய இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை சுருக்கமாக பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். முதல் 10 ஸ்லோகங்கள், இந்த வாக்கியவருத்தியில் முதல் 10 ஸ்லோகங்கள் முகவுரையாக இருந்தது. முகவுரை, அதில் முதல் பாடல் இறை வணக்கமாக இருந்தது. 2வது ஸ்லோகம் குரு வணக்கம். அதன் பிறகு குரு சிஷ்ய அறிமுகம். ஒரு சம்சார தாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன் குருவை அணுகி எனக்கு இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதற்கான உபாயத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அந்த அறிமுகம்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகத்திலிருந்து இது ஜீவ பிரம்ம ஞானத்தினால, மகா வாக்கியத்தினால கிடைக்கக்கூடிய அத்வைத ஞானத்தினால உனக்கு பந்தத்திலிருந்து விடுதலையானது கிடைக்கும்னு சொன்னார். தத்துவமசி என்ற வாக்கியத்தினுடைய பொருளை நீ தெரிந்திருந்தால் உனக்கு பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொன்னார். எனக்கு பதார்த்தமே தெரியாது, அப்புறம் வாக்கியார்த்தம் இங்கே தெரிந்து கொள்வது, அதனால் பதார்த்தம் எனக்கு முதல்ல சொல்லுங்கள் என்று கேட்டார். பதார்த்தத்தை சொன்னார். 11வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் பதார்த்தம். அதில் பதார்த்தத்தில் தத்துவம் அசிங்கிற 3 பதங்களில் துவம் என்ற ஜீவனை முதல்ல எடுத்துக்கொண்டார். ஜீவன், ஆனால் அதான் தெரிந்தவன், உனக்கு தெரிந்தவர் அவர் தான் அப்படிங்கிறதுனால தெரிந்ததை வைத்துக்கொண்டு அதை முதல்ல சொல்கிறது, அப்புறம் தெரியாத விஷயத்தை சொல்கிறதுன்னு முதல்ல இவனுக்கு நான் என்று எப்பொழுதும் தான் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய துவம் என்ற ஜீவனை எடுத்துக்கொண்டு ஜீவஸ்வரூபம் என்ன, உண்மையான ஜீவன் யார் என்று பார்த்து இந்த சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இல்லை அதையும் பிரித்து ஸ்தூல சரீரம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்னு இதெல்லாம் மனசு புத்தி இதெல்லாம் ஆத்மா இல்லை
ஏன்னா அதற்கான காரணங்கள்லாம் சொன்னார். இதெல்லாம் நான் என்று தொம்னு சொல்கிற பொழுது இது எது அறியப்படுவதாக இருக்கின்றதோ, நான் என்று நாம் நினைக்கிற பொழுது எது அறியப்படுவதாக இருக்கின்றதோ அதை நான்னு நம்ம சொல்ல முடியாது. அறியப்படுவது வேற, அறிபவன் வேறு. அதில் நான் என்பது நமக்கு அறிவாக இருக்குது, அது அறிவாக இருக்குது, அது எப்பொழுதும் அறிவாகவே இருக்கின்றது. அறிவாக இருக்கிறது அறியப்படுவதாக ஆகாது. அறியப்படுவதெல்லாம் ஜடமாக இருக்கின்றது. அதனால் நான்கிற பொழுது அது ஒரு அறிவு, அந்த நான் அறிபவன். நான்கிறது ஒரு அறிவுணர்வு, நான் அறிபவனாக இருக்கின்றேன். இந்த உடம்பு, பிராணன், மனது, புத்தி இவைகளெல்லாம் அறியப்படுபவைகளாக இருக்கின்றன. அவைகளெல்லாம் திருஷ்யங்களாக இருக்கின்றன. அதனால் நானாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இவைகள் பஞ்சபூத காரியம், பஞ்சபூதங்கள் ஜடம்ங்கிறதுனால இவைகளும் ஜடமாக இருக்கின்றன. ஆனால் நான்கிறது என்னது? நான் சேத்தனன், நான் அறிவு சுரூபம், ஞான சுரூபம். அதனால் ஜடமான இந்த 3 சரீரங்கள், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் நான் அல்ல. அதனால் ஜடத்வாத், திருஷ்யத்வாத், அப்புறம் சவிகாரத்துவத்வாத், இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்குன்னு. ஸ்தூல சரீரம் ஒரு அவஸ்தையில் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு அவஸ்தையில். சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான் தெரியுது, ஸ்தூல சரீரம் தெரியலை. அப்புறம் இன்னொரு அவஸ்தைக்கு போனால் சூக்ஷ்ம சரீரத்தையும் காணா, எதுவும் இல்லை. அதனால் இதுவைகள்லாம் மாறிக்கொண்டு இருக்குது. அப்புறம் இருக்கிற பொழுதே ஒரே அவஸ்தையிலேயே விழிப்பு நிலையிலேயே இதெல்லாம் மாறிக்கொண்டு இருக்குது, விகாரம் உடையதாக இருக்குது. நான் அந்த மாற்றத்தை அறிபவனாக இருக்கிறேன். அப்போ எது ஒன்று மாற்றத்தை அறிகின்றதோ அது மாறுபடாமல் இருக்கணும். நிர்விகாரமாக இருக்கிறது தான் தனக்கு முன்னாடி நடக்கிற மாற்றங்களை பார்த்து கொண்டு அறிய முடியும். ஆகவே இது நான் அல்ல. இந்த இவைகளெல்லாம், இந்த உடல் முதலானவைகள் நான் அல்ல, நான் அதற்கு வேறானவன். அப்போ நான் வேறாக இருக்கிறேன். அப்புறம் நான் இருக்கிறேன்கிறது பொழுதே அங்கே ஞானமானது இருக்குது. அதனால் நான் சத்தியம், நான் சித்து, நான் சத்து, நான் சித்து, மாறாத இருப்பு, மாறாத அறிவு. அது மட்டுமல்ல, எனக்கு என்னிடத்தில் மிகுதியான பிரியமானது இருக்கின்றது. எங்கே பிரியம் வரும்? எங்கே சுகம் இருக்கோ அங்கே தான் பிரியம் வரும். அதுவும் எவ்வளவு சுகம் இருக்கோ அவ்வளவு பிரியம் இருக்கும். இவை எது மிகுந்த பிரியத்துக்குரியதோ அது மிகுந்த சுகத்தை தருவதாக இருக்கும். உலகத்திலேயே மிகுந்த பிரியத்துக்குரியவர் யாருன்னா அவரவருக்கு அவரவர் தான். அதனால் எல்லாருக்கும் நான்கிறத மிகுந்த பிரியத்துக்குரியதாக இருக்குது. ஆகவே நான் சுகஸ்வரூபம். மற்ற எல்லாத்தை விட என் மேலே தான் அதிகமான பிரியம் இருக்குங்கிறதுனால மற்ற எல்லாவற்றையும் விட நான் அதிகமான சுகத்தை உடையவன். அதனால் நான் சத்து, சித்து, ஆனந்தம். அந்த ஆனந்தம் ஆழ்ந்த தூக்கத்தில் நமக்கு தெரிகின்றது. விழிப்பு நிலையிலும் காமக்குரோதாதிகள் இல்லாமல் மனசு அமைதியாக இருக்கிற பொழுது ஒரு சந்தோஷமானது இருக்கின்றது. அதனால் ஆனந்தம்ங்கிறது நமக்கு இயல்பானதாக இருக்குது. துக்கம்ங்கிறது வந்து போகக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். துக்கம்ங்கிறது வந்து போகக்கூடியதாக இருக்குது, ஆனந்தம்ங்கிறது இயல்பானதாக இருக்குது. துக்கத்துக்கு ஒரு காரணம் வேணும். துக்கப்படுறதுக்கு ஏன் கவலையாக இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். இதனால் அது கவலையாக இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன காரணம்னா அது இயல்பு. அதான் அது இயல்பானது, அதுக்கு காரணம் தேவை இல்லை. இயல்பாக இருக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை. இப்போ எல்லோரும் சேர்ந்து சிரிக்கலாம், ஹாஸ்ய யோகானா எல்லோரும் சேர்ந்து சிரிக்கலாம்னு சிரிக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. சிரிக்கணும்னு நினச்சா சிரிக்க முடியும். எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அழுகலாம்னா அது ஒரு யோகானா. அழுதான் நோய், வாய் விட்டு அழுதால் நோய் விட்டு போச்சுன்னா, கண்ணீர் விட்டு அப்படியெல்லாம் சொல்ல அப்படி இல்லை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்கு. கண்ணீர் விட்டு அழுதால் கவலைகள் போகும்னா, அதனால் எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அழலாம் அப்படின்னு சொன்னால் அழ முடியுமா? முடியாது. அப்போ ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும். அழுகைனாக்கா அதற்கு ஒரு காரணம் வேணும். அது இல்லாமல் நமக்கு அழ முடியாது. ஆனால் சிரிக்கணும்னா காரணம் வேண்டியதில்லை. ஏன்னா அது நமக்கு இயல்பானது. எது இயல்பாக இருக்கோ அதுக்கு காரணம் தேவையில்லை. இயல்பு இல்லாததுக்கு தான் காரணம் வேணும். தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்குன்னா ஏன் குளிர்ச்சியாக இருக்குன்னு காரணம் தேவையில்லை. அது அதனுடைய இயல்பு. தண்ணீர் சூடாக இருந்தால் எப்படி சூடாக இருக்குது, ஏன் சூடாக இருக்குன்னு காரணம் தேடணும். அதனால் இப்படியெல்லாம் யுக்திகளெல்லாம் சொன்னார். ஆகவே நான் ஆனந்த ஸ்வரூபம். ஆனால் நமக்கு இது அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியாமல் இருந்தாலும் நான்கிறது வாஸ்தவமாக ஆனந்த ஸ்வரூபம். அதனால் நான் சத்து சித்துங்கிறத புரிந்து கொள்றதில் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா நான் இருக்கிறேன்னு தெரியுது, நான் அறிவாக இருக்கிறேன்.
ஆனால் மாறுபடக்கூடியதா மாறுபடாததா, இந்த சத்து சித்து உடம்பை சார்ந்து இருக்கக்கூடியதா சுதந்திரமான இருப்புடையதா அப்படிங்கிறதுக்கு தான் சாஸ்திர உதவி தேவை இருக்குது, சாஸ்திர விசாரம் தேவை இருக்குது. சாதாரணமாக நான் இருக்கிறேன், நான் அறிவு, யார்கிட்டயா அவனுக்கு அறிவு இருக்குன்னு கேட்டால் கோபம் வரும், இல்லைனாலும் கோபம் வருது இல்லை அவனுக்கு. வேறு எதை கேட்டாலும் பணம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவான், அறிவு இருக்கான்னு மட்டும் கோபம் வரும் அவனுக்கு. அப்போ என்னது, நான் அறிவுங்கிறதுல மாற்றம் இல்லை, இருக்கான்னு கேட்டாக்க ஏன் என்ன அப்படின்னு சொல்லி அவன் எதிர்கேள்வி கேட்பான். அதனால் நான் இருக்கிறேன், அறிகிறேன், அறிவாக இருக்கிறேங்கிறதுல சந்தேகம் இல்லை, நான் சைத்தன்ய ஸ்வரூபங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சைத்தன்யம் நிர்விகாரமானது, நிரந்தரமானது, சரீரத்தை சாராதது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் தேவை. சாஸ்திரம்தான் அதை சொல்லுது. அது இந்த உடம்புலேருந்து தோன்றியது அல்ல, உடம்பினுடைய பகுதியும் அல்ல, உடம்பினுடைய உடைமையும் அல்ல, உடம்புக்கு வேறான சொந்தமான தனித்த இருப்புடையது அந்த சத்து சித்து ஆத்மாவானது, சுதந்திரமானது, அது நிரந்தரமானது, நித்தியமானதுன்னு புரிந்து கொள்வதற்கு சாஸ்திர உதவி தேவை. அது இல்லாமல் நாமளாக யோசித்தா நான் இருக்கிறேன், நான் அறிகிறேங்கிறது வரும். அப்புறம் நான் ஆனந்த ஸ்வரூபங்கிறத புரிய வைக்கிறதுக்கும் இதெல்லாம் யுக்திகள் தேவை, சாஸ்திர உதவி தேவை. அப்படி விசாரம் பண்ணி தொம்பதத்தை விசாரம் பண்ணி நான் சத்து சித்து ஆனந்தம், இந்த சரீரம் முதலானவைகள் அன்றுத ஜட துக்கம், ஆகவே நான் அது இல்லை என்று, அதே சமயம் விவகாரத்தில் இதெல்லாம் சேர்த்து நான் நான் என்று விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் வாஸ்தவமாக நான் சச்சிதானந்தம் என்று, ஆத்மா சச்சிதானந்த ஆத்மா நீ அல்லது சச்சிதானந்த ஆத்மா நான் என்று தொம்பத விசாரத்தினால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தத்பத விசாரத்தை தொடங்கினார். தத்பத விசாரத்திலையும் இதே மாதிரி தத்துங்கிறது சர்வஜனான ஈஸ்வரன், மாயா உபாதிகனான ஈஸ்வரன். எத்தனாவது ஸ்லோகத்திலிருந்து 28 36 வரைக்கும் தத்பத விசாரம். அங்கேயும் இந்த மாயா உபாதியினால் இங்கே எப்படி சரீரத்திரயமோ அங்கே பிரபஞ்சத்திரயம், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், இந்த மூன்றையும் தன்னுடைய உடலாக உபாதியாக கொண்டு இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன். அவரும் இதை தன்னுடைய உபாதியாக கொண்டு இருக்கிறார். தான் அதற்கு வேறான மாறாத இருப்பாக, மாறாத அறிவாக, மாறாத ஆனந்தமாக இருக்கிறார். அதனால் அவருக்கு பிரம்மம்னு பேர். அதனால் பிரம்மம் சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த பிரம்மம் தன்னுடைய மாயா சக்தியினால் தானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருந்து உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. தானாக தோன்றி இருக்கக்கூடிய உலகத்தை முற்றிலும் அறிந்தவராக, அதை நடத்துபவராக அவர் இருக்கிறார்னு தத்பத விசாரம் செய்து, அங்கே தத்துங்கிறதுலேயும் 5 இருக்குது இங்கே. அதனால் இது 5 விஷயம். தொங்கிறதுல 5, தத்துங்கிறதுலேயும் 5. இது வெஷ்டியாக இருக்கிற 5, அது சமஷ்டியாக இருக்கிற 5. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3, ஆத்மா 1 4. அதனால் ஆத்மாவுக்கு துரியம்னு பேர். அப்புறம் அதனுடைய பிரதிபிம்பம், இந்த ஜடமான சரீரத்தில் அதனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டு சரீரம் இயங்குவதாக, தற்காலிகமாக சேதனத்துவத்தை அடைந்ததாக இருக்கின்றது. அதனால் பிரதிபிம்ப சைத்தன்யம். இந்த 5ம் சேர்ந்தது தொம்பதத்தினுடைய அர்த்தம். அதே மாதிரி தத்பதத்தினுடைய அர்த்தத்தில் பிரபஞ்சத்ரயம், பிரம்மம், பிரதிபிம்ப சைத்தன்யம், இந்த 5ம் சேர்ந்தது தத்பதத்தினுடைய அர்த்தம். இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிய அர்த்தம். தத்துவம் அசின்னு 2 பதத்தினுடைய தத்துவங்கிற பதத்தோட அர்த்தம் பார்த்தாச்சு. அசிங்கிறது ஐக்கியத்தை சொல்கிறதா, அது வினைச்சொல். அதுக்கு நேரடியான அர்த்தம் அப்படியே பொருந்துதுங்கிறதுனால அது தனியாக விசாரம் பண்ண வேண்டியதில்லை, வாக்கியமாக விசாரம் பண்ணி கொள்ளலாம்னு வாக்கியார்த்த விசாரத்தை தொடங்கினார். 37வது பாடலில் இருந்து வாக்கியார்த்த விசாரம் 37லேருந்து 48 வரைக்கும். அதில் இந்த வாக்கியார்த்தம், மகா வாக்கியார்த்தங்கிற பொழுது உபனிஷத்தில் இருக்கக்கூடிய தத்துவமசிங்கிற மகா வாக்கியம், அந்த மகா வாக்கியம் இந்த மகா வாக்கியம் மட்டும் இல்லை, எல்லா மகா வாக்கியமுமே ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் வேறு வேறு அகம் பிரம்மாஸ்மி, பிரக்ஞானம் பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம என்று எந்த மகா வாக்கியமாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் சம்சர்க்கமாக இல்லை, விசிஷ்டமாக இல்லை, அகண்டார்த்தமாக அர்த்தம் செய்யப்படுகின்றது. அதனால் அசி அப்படின்னு சொல்கிற பொழுது ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியங்கிறது தத்து துவம் இரண்டும் ஒன்றுதான் என்று ஐக்கியமானது சொல்லப்படுகின்றது. எது தத்தாக இருக்கோ அதான் துவமாக இருக்குது, எது துவமாக இருக்கோ அதான் தத்தாக இருக்கிறதுன்னு
ஐக்கியத்தை காட்டுவது தான் மகா வாக்கியம். அப்போ அப்படி ஐக்கியத்தை பார்க்கிற பொழுது அந்த வாக்கியார்த்தத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அதில் விசிஷ்டார்த்தம் கிடையாது, சம்சர்கார்த்தம் சம்சிருஷ்டார்த்தம் கிடையாது, அகண்டார்த்தம். சம்சர்கார்த்தம் அல்லது சம்சிருஷ்டார்த்தம் அப்படிங்கிற போது என்னது, பன்மை வாக்கியம். ஒரு பல பொருட்கள் இருக்குது, அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காட்டுறது, அதான் அது காட்டுகின்ற வாக்கியம் சம்சர்க வாக்கியம். அதனால் ராமன் காட்டிற்கு சென்றான்னா, ராமன் தனியாக இருக்குது, காடு தனியாக இருக்குது, அவர்களுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படின்னு பன்மை பொருள்களை சொல்கிறது. இப்படி மகா வாக்கியம் பன்மையை சொல்லுதா, ஜீவன் ஈஸ்வரன் வேறு. அதனால் மகா வாக்கியங்கிற பொழுது இங்கே தத்துவமசிங்கிற பொழுது அவர்கள் அதத்துவமசின்னு எடுத்துக்கிறாங்க. தத்துவமும் ஒன்றும் ஆக முடியாது, ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. அதனால் நீ அதுவாக இல்லைன்னு தான் வாக்கியம்னா, அதுக்கு முன்னாடி இருக்க வாக்கியத்தில் இருந்து ஆங்கிறத சேர்த்து கொள்ளணும், இல்லை அதத்துவமசின்னு அர்த்தம் பண்ணி கொள்ளணும். நீ அதுவாக இல்லைங்கிறதான் உபதேசம்னு துவைத்தியல் சொல்லுகிறார்கள். ஏன்னா ரெண்டுமே தனித்தனியான பதம், ஒன்றா ஆக முடியாது. தத்துங்கிறதோட சொரூபம் வேறு, துவங்கிறதோட சொரூபம் வேறு, ரெண்டும் ஒன்றாகவே இருக்க முடியாது. அதனால் இது இருமையை சொல்லுகின்ற வாக்கியம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொண்ட, இருமையை சொல்கிறதுக்கு ஒரு உபதேசம் வேணுமான்னு தான் கேள்வி. நீ அதுவாக இல்லைன்னு சொல்கிற, அதான் எனக்கே தெரியுமே, நீ அதுவாக இல்லை அப்படின்னு ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னு சொல்கிறதுக்கு ஒரு உபனிஷத்து, ஒரு மகா வாக்கியம், ஒரு குரு சாஸ்திரம் வேணுமாண்ணா? அதுக்கு 3 வருஷம் கோர்ஸ் படிக்கணுமாண்ணா? வேண்டியது இல்லையா? அது சாதாரணமாக தெரிஞ்சது தானே, எல்லோருக்கும் தெரிஞ்ச. படிக்காமலே இயல்பாக இருக்கிறது நான் வேற கடவுள் வேறதா அப்படின்னு நான். அப்போ 12 வருஷம் படித்து என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வேற கடவுள் வேறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அது ஒன்றுமே படிக்காத பொழுது இயல்பாக இருக்க ஒன்று தானே. அது சொல்கிறதுக்கு ஒரு சாஸ்திரம் குரு வேண்டியது இல்லையே. அதனால் அது அப்படி தெரிந்து கொண்டதுனால என்ன பிரயோஜனம்னா அடுத்த கேள்வி. அதை தெரிந்து கொள்றதுக்கு படிக்கணுங்கிறதுல அது இயல்பாக இருக்கிற தெரிந்த ஒரு உண்மை தான். அதை தெரிந்து கொண்டதுனால என்ன நன்மை, என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. நான் சம்சாரியாகவே இருக்கிறேன், அவர் நித்திய முக்தராக இருக்கிறார், அவருடைய அனுகிரகம் இருந்தால் சம்சாரமானது நீங்கும். அதுக்கு என்ன, அனுகிரகத்தை பெறுவதற்காக பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கின்றது. பக்தி பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை, ஆனால் அதற்கு என்ன, அதனால் எனக்கு நிரந்தர முக்தியானது அதிலிருந்து கிடைக்குமா அப்படின்னா இல்லை. அதனால் இந்த துவைத்தம்ங்கிறது இயல்பாக தெரிந்தது, அதை சொல்கிறதுக்கு ஒரு மகா வாக்கியம் வேண்டியது இல்லை. அதனால் துவைத்த அர்த்தத்தில் இங்கே அசின்னு ஐக்கியம் சொல்லியிருக்கு. ஐக்கியம் சொல்கிற பொழுது அது துவைத்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த அர்த்தம் இங்கே பொருந்தவே இல்லை, பொருந்தாது. அப்புறம் விசிஷ்டமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாலும் விசிஷ்டார்த்தமும் இங்கே பொருந்தாது. அவருடைய ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன்னா, இப்போ இந்த ரெண்டுலையுமே துவைத்தமாக சொன்னாலும் விசிஷ்டமாக சொன்னாலும் ஈஸ்வரனுக்கு சொல்லி இருக்கக்கூடிய உபனிஷத் சொல்லி இருக்கக்கூடிய அனந்தங்கிற லட்சணமானது அடிபடும். அதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு உபனிஷத் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கு. இப்போ அனந்தம்னா என்னது, முடிவற்றது, எல்லையற்றது, வரையறை அற்றது, சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதமானதுங்கிறத அனந்தம்ங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கு அது மாதிரியோ அதற்கு வேறாகவோ இன்னொன்று இல்லை அப்படின்னு பூர்ணத்துவங்கிறது அனந்தன் மூலமாக அது எந்த விதமான கால தேச வஸ்து வரையறை இல்லாது பூர்ணமானது அப்படின்னு சொல்லி இருக்கிற பொழுது அதற்கு வேறாக ஜீவன் இருக்கிறான்னு சொன்னால் அது துவைத்தமாகிறது. துவைத்தம் ரெண்டு பொருள் இருந்தாலே ஒன்றை வரையறுப்பதாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ஆள் இருந்தால், இந்த ரூமில் நான் மட்டும் இருந்தால் எங்கே வேணாலும் உட்காரலாம், பயன்படுத்தலாம். 2 பேர் இருந்தாக்க அவர் உட்காந்துருக்கிற இடத்துல நான் உட்கார முடியாது. அப்போ அது வரையறை தானே. அப்போ அந்த வரையறைங்கிறது 2 பொருள் இருக்குனாலே வரையறை வருது. அப்புறம் ஒன்றின் அவயவமாக இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் இருக்குது, ஆனால் அதனுடைய பகுதியாக இன்னொன்று இருக்குனாலும் பகுதினாலே ஒரு காலத்தில் பிரியக்கூடியது, அது நிரந்தரமாக இருக்காது. அதனால் ஸ்வகத பேதம் அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. அனந்தம்னா பூர்ணமானது, காலதேச வஸ்து வரையறை இல்லாதது. இல்லை, அந்த வேத வாக்கியம் அந்த உபனிஷத்து வாக்கியத்துக்கு இது பொருந்தாது. அப்படிங்கிறதுனால இந்த விசிஷ்ட அர்த்தம் என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இந்த மகா வாக்கியத்துக்கு பொருந்தாது. அப்படி சொல்லுகின்ற வேறு வாக்கியங்கள் இருக்கலாம், துவைதத்தை சொல்லுகின்ற வேறு லௌகிக்க வாக்கியங்கள் இருக்கலாம். நாம் மகா வாக்கியத்தில் இந்த 2 அர்த்தமுமே
நமக்கு பிரயோஜனத்தை தரலை. அது மட்டும் இல்லை, வேறு வாக்கியங்களுக்கு முரண்பாடாக, அனந்தம்ங்கிற லட்சணத்திற்கு முரண்பாடாக அது ஆகின்றது. அதனால் அது சரியானது அல்ல. அப்போ ஐக்கியம் எப்படி வருது? அகண்டார்த்தமாக கொண்டால்தான் ஐக்கியமானது வரும். அகண்டார்த்தம் அப்படின்னு பார்க்கிற பொழுது அது நம்ம பார்த்தோம். அவனே இவன், சோயம் தேவதத்தக, அவனே இவன்னு. அங்கே வாச்சியார்த்தமாக பார்த்தா அகண்டார்த்தம் இல்லை, அது ரெண்டும் பேதம் இருக்குது. ஏன்னா உபாதியில் பேதம் இருக்குது. உபனிஷத் வாச்சியார்த்தமாக சொல்லலை, வாச்சியார்த்தம் பொருந்தவில்லை. ஏன்னா இவன் உபாதி ஒரு சரீரம்ங்கிற பொழுது அது அல்ப காலம் இருக்கக்கூடியதாக இருக்குது, அல்ப சக்தி உடையதாக இருக்குது, அல்ப ஞானம் உடையதாக இருக்குது. அந்த உடம்புக்குள்ளே வரையறைப்பட்டு இருக்கிற பொழுது அதற்கு ஒரு வரையறைங்கிறது இருக்கிறதா இருக்குது. அதே இது ஈஸ்வரன்கிற பொழுது சர்வஜன் சர்வசக்திமான்கிறதெல்லாம் இருக்குது. உபாதியோட உடலோடு சேர்த்து பார்க்கிற பொழுது அவர் சரீரத்திரயம், இவன் சரீரத்திரயம்னா அவர் பிரபஞ்சத்திரயம் வச்சிருக்கிறார். அவர் பெருங்கடல் மாதிரி இருக்கிறார், இவர் சிறு துளி மாதிரி இவன் இருக்கிறார். அதனால் உபாதியோடு சேர்த்து ஐக்கியம் சொல்ல முடியாது. அதனால் கங்கையிலேருந்து ஜலம் எடுத்துகிட்டு வந்தான்னா, இதில் சொம்பு வச்சுருக்கானே, கங்கா ஜலம் சொம்பில் பேக் பண்ணி கொடுத்துருக்கான். நீட்டாக பேக் பண்ணி சீல் பிரிக்க முடியாமல் போட்டு கொடுத்துருக்கான். அந்த ஜலத்தை கொண்டு இவர் ஒரு வீட்டில் இருக்க கிணத்துல அப்படியே போட்டாருன்னா, அப்படியே போட்டால் என்ன இருக்கும்? அது அப்படியே தான் இருக்கும். வெளியே இருக்க தண்ணி வேறு, உள்ளே இருக்க தண்ணி வேறு, அது வரையறைக்கு உட்பட்டது, அது பெருசு இதுன்னா அப்படியே இருக்குது. அப்போ அந்த உபாதியோடு இருக்கிற பொழுது அங்கே ஐக்கியமானது வராது. செம்பு உடைச்சி தண்ணியை மட்டும் எடுத்து ஊற்றுனா ஐக்கியம் வரும். அப்படியே இருந்தாக்க தனித்தனி தான், அது பெரியது இது சிறியது அப்படிங்கிற பேதமானது இருக்கும். அதனால் வாச்சியார்த்தம்ங்கிறது இங்கே பொருந்தலை. ஆகவே லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும். லட்சியார்த்தம்னு பார்க்கிற பொழுதும் லட்சியார்த்தம் 3 விதமாக உலக விவகாரங்களில் நம்ம பார்க்குறோம். விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணைன்னு. இங்கே விட்டு விடாத லட்சணைங்கிறது தான் பொருந்துகின்றது. அப்போ ஒரு ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது. இந்த ஜீவன் ஈஸ்வரன் 2 பேர்கிட்ட பார்க்கிற பொழுது, உபாதி உடலை வைத்து பார்க்கிற பொழுது, அவருடைய சக்தி ஞானம் இதை வைத்து பார்க்கிற பொழுது அந்த உடலில் வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் ஆதாரமான பிரம்மம் ஆத்மான்னு பார்க்கிற பொழுது அதில் ஒற்றுமையானது இருக்கின்றது. அதுவும் சச்சிதானந்தம், இதுவும் சச்சிதானந்தம் அல்ல. ஆகவே அந்த சச்சிதானந்தங்கிற அம்சத்தில் ஐக்கியமானது சம்பவிக்கும். அதில் விட்டு விடாத லட்சணையில் மாயா உபாதி, அவித்யா உபாதின்னு சரீரத்திரயம் பிரபஞ்சத்திரயம் இதை நீக்கிட்டாக்க மிச்சம் ஆத்மா மாத்திரம் இருக்கிறது. அதனால் நீ அதுவாக இருக்கிறாய், நீ பிரம்மமாக இருக்கிறாய்னு சாஸ்திரம் சொல்கிற பொழுது அந்த உபாதியை விட்டுட்டு ஆதாரமான சச்சிதானந்த ஆத்மா என்பதை மட்டும் சொல்லுகின்றது. ஏன்னா அது மட்டும்தான் சத்தியம். இந்த உபாதி உடல்ங்கிறது மாயா காரியம், அத்தியாசம், கல்பிதம். அதுவும் சத்தியமாக எடுத்துக்கொண்டால் ஒன்றாகவே முடியாது. துவைத்திகள் ஏன் ஒன்றாக முடியாதுன்னாக்கா அது சத்தியம்னு எடுத்துக்கொள்கிறதுனால. ஈஸ்வர உபாதி அது சத்தியம், இந்த ஜீவ உபாதி அதுவும் சத்தியம். இந்த உடம்பு மனசு புத்தி இது பரம சத்தியம் அப்படின்னு அப்படி அவர்கள் சித்தாந்தம் பண்ணுறதுனால தான் விட முடியாது. இந்த உபாதியை விட்டுட்டா ஐக்கியம்னா, உபாதியை விட்டுட்டா ஐக்கியம், ஆனால் உபாதியை விட முடியாதே, சத்தியமாக இருக்கிறத எப்படி நீங்கள் விட முடியும் என்பது தான் அவர்களுடைய கேள்வி. நம்ம அது சத்தியம் அல்ல, மித்தியான்னு தெளிவுபடுத்துகிறோம். அது மித்தியா, மாயா காரியம். மாயை பிரம்மத்திற்கு வேறானது அல்ல. அதில் இந்த மாயையில் சத்துவம் ரஜஸ் தமஸ்னு முக்குணங்கள் இருக்குது. அந்த குண மாறுபாட்டினால் பல்வேறு நாம ரூபங்கள் தோன்றி இருக்கின்றன. அது வெறும் தோற்றம் மாத்திரம், வெறும் கல்பிதம். எது மாதிரி? வாச்சாரம்பணம் விகாரோ மிருத்திகா இத்தியவ சத்தியம்னா அந்த மண்ணு தான். மண்ணு மேலே பானைகள் கல்பிக்கப்பட்டு இருக்கின்றன. பானைங்கிறது எல்லாம் மித்தியா, பொய்யானது. மண் மட்டும்தான் சத்தியம்னு உதாரணம் உபனிஷத்தை கொடுக்குது. அதனால் காரணம் சத்தியம், காரியம் மித்தியா. இதெல்லாம் பிரம்ம காரியமாக இருக்கிறதுனால இவைகளெல்லாம் மித்தியா. அதனால் உபாதி மித்தியாங்கிறதுனால அதற்கு நம்ம சத்தியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆகவே இங்கே துவைத்தம் என்பது இல்லை. துவைத்தம்ங்கிறது தோற்ற மாத்திரம், விவகாரத்தில் மாத்திரம் இருக்கின்றது, பாரமார்த்திகமாக இல்லை. அதனால் இந்த சத்தியங்கிறதையே 3ஆக நம்ம சொல்கிறோம். பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம்.
பிராதிபாசிக சத்தியம்ங்கிறது ஒரு தனி மனதினுடைய கல்பனை. அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். 10 பேர் தூங்குறான்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவு வருது. அப்போ அந்த கனவு காண்பவனுக்கு மட்டும்தான் அவன் கனவுல இருக்கிற வரைக்கும் அந்த கனவு சத்தியம். அது கனவுல இருக்கிற வரைக்கும் தான். அதுவும் கனவுல இருக்கிற வரைக்கும் அதில் வந்து இன்பத் துன்பங்கள்லாம் வருது, எல்லாம் இருக்குது. அங்கே ஒரு உலகம் பார்க்குறான், அங்கே பல மனிதர்கள் இருக்கிறாங்க, ஏதோ விவகாரம் பண்ணுறான், அதில் மகிழ்ச்சியோ துக்கமோ வருது. அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சத்தியம். ஆனால் அது அவனுக்கு மட்டும்தான். பக்கத்தில் இருக்க ஆளுக்கு அது தெரியாது. அவன் புலியை பார்த்து பயந்து எந்திரிக்கிறான்னா புலி அவனுக்கு தான் தெரிஞ்சதே எப்படியோ பக்கத்தில் இருக்க ஆளுக்கு தெரியாது. அவன் ஏன்டா இப்படி மிரண்டு போய் எந்திரிக்கிறேன்னு அவன் கேட்பான். அதனால் அது பிராதிபாசிகம். தனி மனிதனுடைய தனி மனதினுடைய கல்பனை அவர்களுக்கு மட்டுமே தெரிந்தது. அப்படி பல விஷயங்களை நம்ம உலகத்தில் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உலக விவகாரங்களையும் இந்த பிராதிபாசிக்கம்ங்கிறது இருக்குது. அந்தந்த வயசில் அந்தந்த மனசு பண்ணுகின்ற ஒரு கல்பனை. குழந்தையாக இருக்குது, குழந்தைய விளையாண்டு கொண்டு இருக்குது, பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள்னா அந்த குழந்தைகளுடைய மனதில் இருக்கக்கூடிய கற்பனைங்கிறது வேறு. அதுக்கு அந்த சின்ன சின்ன விளையாட்டு பொம்மைகளே மகிழ்ச்சியை தருவதாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, வெறும் தோற்றம்னா அது வெறும் பொம்மை தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து சத்தியம். அதை பொறுத்த வரைக்கும் அது சத்தியம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி சத்தியமானது. இளம்பருவத்தில் காதல் அல்லது சினிமானா அப்போ அவனுக்கு அது வந்து பரம சத்தியமாக தெரியுது. அந்த சினிமா மோகத்தில் இருக்கிறவனுக்கு அந்த ஹீரோ பண்ணக்கூடிய வீர தீர சாகசங்கள்லாம் பரம சத்தியமாக தெரியுது. அதனால தான் கடவுள்னா அவர் கடவுளாக அந்த சினிமா ஹீரோ வந்து கடவுளாக தெரிகிறார். ஏன்னா இவனால் பண்ண முடியாத சாகசத்தெல்லாம் அவர் பண்ணுறாருல்ல. அப்போ அந்த சாகசத்தை அவன் சத்தியம் நினைக்கிறான். அவனுக்கு அது சத்தியம், அவனுக்கு தான் சத்தியம். அதனால் அதுவும் பிராதிபாசிகம் தான். அவனுக்கு மட்டும்தான் சத்தியமாக இருக்குது. அடுத்த இன்னொரு ஹீரோ ரசிகனுக்கு அதெல்லாம் டுபாக்கூருங்கிறான். அவனுக்கு அவன் ஹீரோ பண்ணக்கூடிய சாகசம் சத்தியம். அவன் ஹீரோ நடித்த படம் வந்தால் ஆகோ ஓஹோன்னு போடுறான். இவன் இந்த ஹீரோ நடித்த படம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். அப்போ என்னது அவனுடைய மனக்கல்பனை தான். அவனே அப்புறம் அந்த பருவத்தை கடந்து திருமணம் குழந்தைகள் பொறுப்புன்னு வர்ற பொழுது அதிலேருந்து வெளியே வந்துடுறான். அப்போ அது இடைக்காலம் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனசினால் கல்பிக்கப்பட்ட மோகமாக இருக்கின்றது. இது இந்த சினிமா குழந்தை பருவம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் பார்க்குற பெரும்பாலான விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது. பணம்னு அலையிறவனுக்கு அந்த பணம் இல்லாமலே ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானே. பதவின்னு பதவி மோகத்தில் இருக்கிறவனுக்கு பதவி தான் சத்தியம், பதவி இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிறான். அப்படி எத்தனையோ பேர் சாமானியனாக இருந்து கொண்டு இருக்கிறானே. அதனால் பணமோ பதவியோ அழகோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் அவனுடைய மனதோட கல்பனையினால் அது பெருசாக தெரியுது. அது இல்லை, அந்த கல்பனை இல்லாதவனுக்கு சாதாரண விஷயமாக தெரியுது. அதனால் உலகம்ங்கிறது அந்த பிராதிபாசிக்கம் அப்படின்னு நம்ம மனசு பண்ணுகின்ற சிருஷ்டி தான். நம்ம அனுபவிக்கிற இன்பத் துன்பங்கள் சம்சாரங்கிறது மனதினுடைய சிருஷ்டி தான் ஒன்று. அதுக்கப்புறம் வியாபகாரிக சத்தியம்னு ஈஸ்வர சிருஷ்டியாக ஒன்று இருக்குது. ஈஸ்வர சிருஷ்டியாக விவகாரியான சமஷ்டி ஜீவர்களுடைய பிராரப்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிருஷ்டி பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி உலக இயக்கமானது நடக்கின்றது. அதுவும் அவர் மாயையினால் பண்ண ஒரு தற்காலிகமான ஏற்பாடு, ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு தகுந்த மாதிரி. அதுவும் பரம சத்தியம் இல்லை. ஏன்னா பரம சத்தியம்னா அது எப்பொழுது 3 காலத்திலும் மாறாமல் இருக்கணும். ஆனால் ஒரு காலத்தில் உலகம் தோன்றியது, ஒரு காலத்தில் இருக்குது, இன்னொரு காலத்தில் பிரளய காலத்தில் முற்றிலும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ இடைப்பட்ட காலத்தில் தற்காலிகமாக இருப்பதாக இருக்கின்றது. அதுவும் தற்காலிகமாக இருக்கிற பொழுதே ஒரே மாதிரி இல்லை, இருக்கிற பொழுதே அது மாறிக்கொண்டே இருக்குது. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. நேற்று கொஞ்சம் குழுன்னு நல்லா கிளைமேட் இருந்தது, இன்றைக்கி வெயில் பட்டையை கிளப்புதுன்னு இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா குளிர் வருது, மழை வருது, மாறிக்கொண்டே இருக்குது. இது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அப்போ இது என்னது, ஒரு நிரந்தரமான ஒரு லட்சணம் உடையதாக தன்மை உடையதாக இல்லை. அதனால் அது தோற்றம் மாத்திரம், விவகாரத்தில் மட்டும் இருக்குது. அதே சமயம் இதற்கு வேறான ஒரு சத்தியம் இருக்குது, அது மாறாத சத்தியம், அதை பாரமார்த்திக சத்தியம்னு சொல்கிறோம். எப்பொழுதும் அது அப்படியே இருக்கின்றது. இந்த விகாரங்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி எது இருந்ததோ, உலகம் இருக்கின்ற பொழுதும் எது இருக்கோ, உலகம் அழிந்த பிறகும் எது இருக்கிறதோ, அது எவ்விதமான மாறுபாடும் இல்லாமல் அப்படியே இருக்கின்றது. அதனால் 3 காலத்திலும் இருப்பதான ஒரு சத்தியம் இருக்குது, அது பாரமார்த்திக சத்தியம். பானை தோன்றுவதற்கு முன்னாடி மண் இருந்தது, பானைங்கிற தோற்றம் வந்த பொழுதும் மண் இருக்குது, பானை தோற்றம் அழிந்த பிறகும் மண்ணாகவே இருக்கின்றது. அது 3 காலத்துலேயும் அப்படியே தானே இருக்குது. அந்த அடிப்படை மண்ணோட தன்மையோ இல்லை தங்கம் நகைங்கிற பொழுது தங்கத்தோட அடிப்படை தன்மை மாறுவது இல்லை. அது 3 காலத்திலே அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. இது மாறுகின்றது, அதனால் மித்யானா.
அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக ஒரு சத்தியம், மாறாத ஒரு சத்தியம் இருக்குது. சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றது. அதனால் அது பாரமார்த்திக சத்தியம். இந்த பிரம்மம் ஆத்மா பாரமார்த்திக சத்தியமாக நித்தியமாக இருக்கக்கூடியது. பிரபஞ்சம் அனைத்திற்கும் மூலமாக ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதுவே நான், அதுவே. அதன் மேலே தான் இந்த எல்லாம், நான், நீ, இந்த உலகம் எல்லாமே கல்பிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே அந்த பிரம்மம், அந்த மாறாத இருப்பு, அது ஒன்றே உண்மை, அதுவே நான் அப்படின்னு அகம் பிரம்ம என்று இந்த வியாவகாரிக சத்தியம் பிராதிபாசிக சத்தியத்தெல்லாம் விட்டுட்டு யார் பாரமார்த்திக சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறானோ அவன் ஜீவன் முக்தனாக இருக்கின்றான். அதனால் நான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. எது உண்மையில் இருக்கிறதோ அது பிறப்பு இறப்பு இல்லாதது. எது பிறப்பு இறப்பு உடையதாக இருக்கின்றதோ அது உண்மையில் இல்லாதது. அவ்வளோதான். எது உண்மையில் இருக்கிறதோ அது பிறப்பு இறப்பு இல்லாதது. எது பிறப்பு இறப்பு உடையதாக இருக்கிறதோ அது உண்மையில் இல்லாதது என்று புரிந்து கொண்டு அவன் இருக்கிறான். அதனால் அது ஜீவன் முக்தி. அதனால் வந்த எல்லா விதமான சம்சார பந்தங்களும் நீங்கி விடுகின்றன. ஜீவன் முக்தனா. அதன் பிறகு இந்த சரீரம் உலகம்ங்கிற தோற்றம் இருந்தாலும் அதனால் அவன் பந்தத்தை அடைவது இல்லை. தங்கத்தின் மேலே நகைங்கிற தோற்றம் இருக்கிறதுனால தங்கத்துக்கு ஏதாவது சுமையானா, ஏதாவது எக்ஸ்ட்ரா வெயிட்டுனா, அது தங்கமாக மட்டும் இருந்தபோது ஒரு வெயிட் இருந்தது, மேலே நகைங்கிற தோற்றம் வந்தோன்னு ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட், அது பெரிய சுமையாக இருக்குது, ஐயோ இந்த சுமையை நான் எப்போ இறக்கி வைக்கிறது அப்படின்னு அது நினைக்கணுமான்னா, நினைக்குதுன்னா ஏதோ தகராறு இருக்குன்னு அர்த்தம். அதுக்குள்ளே ஏதோ தகராறு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதனால் எந்த மாற்றமும் இல்லை. தனக்கு எவ்விதமான பாதிப்பு, சேதாரம்னா, கூலி சேதாரம்னா அடுத்தவனுக்கு தான், அதுக்கு ஒன்றும் இல்லை, தங்கத்துக்கு ஒன்றும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, எந்த சேதாரமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த உடல் உலகம்னு புரிந்து கொண்ட இது ஒரு சுமை அல்ல, சுகமான சுமைன்னு வேணால் வச்சுக்கலாம். அதனால் இருக்குது, ஆனால் இது ஒரு சுமை அல்ல. இது இருக்கிற பொழுதும் நான் சுகம்தான், இது இல்லைனாலும் சுகம்தான்ங்கிறது அதுதான் ஜீவன் முக்தி நிலை. அந்த ஜீவன் முக்தன் அதை பலனாக சொல்லி முடித்தார். அதற்கு நடுவில் இந்த ஞான நிலையை அடைவதற்கு, ஞான நிஷ்டையை அறிவதற்கு சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற அந்த அடிப்படை தகுதியும், அப்புறம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கிற அந்த சாதனத்தையும் ஒருவன் குரு வாயிலாக பின்பற்ற வேண்டும். இந்த ஞான நிஷ்டை வர்ற வரைக்கும் இவைகளை விடாமல் ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டும்னு சொல்லி நிறைவு செய்திருக்கின்றார். நாமும் இதோட இதை நிறைவு செய்கின்றோம். குருவினுடைய அனுகிரகத்தினாலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும் நமக்கு இந்த வாக்கிய விருத்தி ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினாலும் ரொம்ப எளிமையாக வேதாந்தத்தினுடைய கருத்தை ரொம்ப எளிமையான பாடல்கள், எளிமையான ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு ஒரு சிறுநிலா கொடுத்திருக்கிறார் ஆச்சாரியருடைய, சங்கராச்சாரியருடைய, ஆதிசங்கரருடைய கருணை. நாமளும் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உங்கள் மூலமாக எனக்கு இதை சிந்திப்பதற்கு, படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எல்லாமே ஈஸ்வரனுடைய கருணை, குருவினுடைய கருணை என்று இதை நாம் இதை நிறைவு செய்கின்றோம். அறிவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।